अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि கம்பமதயானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பமரும் செல்வம் இவ்வரசும் யான் வேண்டேன் எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலமேல் தம்பகமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே. இந்த பாசுரத்தில் யானை மீது வீற்றிருந்து மத யானை மீது வீற்றிருந்து எல்லா செல்வங்களையும் அதான் எல்லா நலன்களையும் அனுபவிக்கக்கூடியதான செல்வம் இருக்குதே, செல்வம் இருந்தால் தானே எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன். இப்போது ஆழ்வார் இதுவாக ராஜாவாக இருக்காரோ, அதான் அந்த ராஜாவாக இருக்கிறதும் வேண்டாம். பின்ன என்ன வேணும்? எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலமேல். எம்பெருமான் எனக்கு சுவாமியாகவும் ஈசன் எல்லாருக்கும் சுவாமியாகவும் இருக்கக்கூடிய எழில் வேங்கடமலமேல், அப்படியே பிரகாசிக்கக்கூடிய எழில உடையதான அழகியதான திருமலையில் தம்பகமாய் நிற்கும் தவமுடைய நாவேனே. தம்பகம் அப்படின்னா ஸ்தம்பம் அப்படின்னா கம்பத்துக்கு பேர். சம்ஸ்கிருதத்தில் ஸ்தம்பம் அப்படின்னா ஸ்தம்பகா அப்படின்னா கம்பம் இருக்கு, அதுக்கு பேர். தூணுக்கு துவஜஸ்தம்பம், அந்த துவஜ கொடியேற்றக்கூடிய ஸ்தம்பம், கம்ப விசேஷம். அந்த மாதிரி ஆவையனே அப்படின்னு இதை சாய்க்கிறார். அதனால் கீழ்பாசுரத்தில் ஷண்பகமாய் நிற்கும் திருவுடைய நாவையனே அப்படின்னு சொன்னார். ஷண்பகமாக இருந்ததுன்னா ஆச்சாரியால் எம்பெருமான் திருவடி வாரத்தில் சேர்த்துருவா அப்படின்றத அதில் இது பண்ணார். அதனால் அந்த எம்பெருமான் திருவடியில் சேர்ந்தால் உடனே கைங்கரியம், அதை தான் நமக்கு சேர்றதே இதுவும் திரு. சரி, இப்போ இந்த பாட்டில் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஒரு சுருக்கமான முதல்ல இந்த சொல்லிட்டு வந்துடுறேன். முதல் பாட்டில் முதல் 3 பாட்டில் அந்த எம்பெருமானுக்கு அடியவர்களாக இருந்து கோவிலில் கைங்கரியம் பண்ணுறாளே அர்ச்சக பிரசாரகால் இத்தியாதிகள், அவள் அந்த பாகவதாளுடைய சம்பந்தம் வேணும், அவளுக்கு கைங்கரியம் பண்ணணும். முதல் பாட்டில் அவளுக்கு அதான் அவளை சேவிக்கணும், கண்ணால் சேவிக்கணும். முதல் இது அதுதான். அதனால் வைஷ்ணவத்தன்மை பெற்றார். ரெண்டாவது, அந்த பாகவதாள் இது பண்ணுற இடத்துல, பெருமாளுக்கு திருமஞ்சனங்கள்லாம் கொண்டு போகிற இடத்துல இதுவாக இருக்கணும், மீனாக பிறக்கணும் அப்படின்னு சொன்னார். அதனால் அவள் கொண்டு போகிற தீர்த்தத்தை இவர் சுத்திகரிக்கிற விஷயத்தை சொன்னார். அது அவளுக்கு ஒரு கைங்கரியம். அது யாதிருச்சிக சுகமாக அமையிறது. அது பண்ணணும்னு இல்லை, அதான் பண்ணணும்னு பண்ணலை. மீனாக பிறக்கிறதுனால தானாக அந்த தண்ணியை உண்டு விழுந்ததுன்னா தண்ணியில் இருக்கிற அழுக்கெல்லாம் அதுக்கு ஆகாரம் ஆகிடும், ஜலம் சுத்தமாகிடும். அதுக்கப்புறம் அர்ச்சகாளுக்கு பிரச்சார கைங்கரியம் பண்ணுறதை பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவது. இது 3 எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறவாளுக்கு கைங்கரியம் பண்ணுறத சொன்னேன். 4ஆம் பாட்டில் ஆச்சாரியால் பாகவதாளில்
உத்தம பாகவதோத்தமராக இருக்கக்கூடிய ஆச்சாரியாள், அந்த ஆச்சாரியாள் பெருமாளை போய் சேவிச்சாள்னா அனுஷ்டானம் பண்ணிவிட்டு புஷ்பத்தை எடுத்து அவனுடைய திருவடியில் சேர்ப்பார். அதுக்கு உயர்ந்ததான அஹிம்சையை தியோத்தனம் பண்ணக்கூடியதானே அந்த ஷண்வக பூவாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஆச்சாரியாலாம் சேவிச்சுட்டு என்ன பண்ணுவா, கோவிலில் பொதுவாக பெருமாளை சேவிச்சுட்டு வரச்சே விஸ்வக்சேனர் சன்னதியில் உட்காந்துட்டு மந்திர ஜபங்கள்லாம் பண்ணிட்டு வரணும். அதனால் கோவில் பிரதட்சணத்தில் விஸ்வக்சேனர் சன்னதி இருக்கும். அந்த இடத்துல மந்திர ஜபங்கள்லாம் பண்ணிட்டு வரணும்னு சாஸ்திரம். அதெல்லாம் யார் பண்ணுவா? பரமகாந்திகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வகமெல்லாம் பண்ணுவா. அதனால் அந்த இடத்துல அப்போது மந்திர ஜபம்ன்றது மனன விஷயந்தானே, அதனால் உட்கார்ந்துட்டு பண்ணணும். அந்த உட்கார்ந்துட்டு பண்ணச்சே சாபாசேவா லேசாக அப்படி சார்ந்துட்டு பண்ணணும். ஏன்னா சார்ந்துட்டு பண்ணாதான் அந்த முதுகுக்கு ஆயாசம் அது இது இல்லாத அந்த மனனம் நன்னா பண்ண முடியும். அதுக்காக அப்படி சார்ந்துட்டு பண்ணணும். அப்படிப்பட்ட கம்பமாக ஸ்தம்பம் தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே. என்ன போன பாட்டில் ஆச்சாரியால் பெருமாளை சேவிக்கிச்சே அந்த புஷ்பமாக இருந்தால் அவள் பெருமாள் திருவடியில் கொண்டு சேர்த்துருவா. அதுதான் ஸ்ரீ. அதனால் திருவுடையனாவேனே. இது ஸ்தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே, தபஸ் பண்ணவன் மாதிரி ஆவேன். ஏன்னா அவள் என்ன பண்ணுறா, மந்திரத்தை ஜபிக்கிறா, மனனம் பண்ணுறா. அந்த மனனம் பண்ணுறவாளுக்கு சாபாசியமாக இருக்கக்கூடிய கம்பமாக நான் இருந்துட்டேன்னா அந்த மந்திர ஜபம்ன்றது மனநத்துடைய ஒரு இதுதானே, தபஸுடைய. அதனால் நானும் தபஸ் பண்ணவனா அப்படி ஸ்தம்பகமாய் நிற்கும் தவமுடையனாவேனே. அந்த ஸ்தம்பமாக இருந்தாலே அதுவே பெரிய பெரிய தபஸ். ஏன்னா அவள் தபஸ் பண்ணுறதுக்கு தானே அங்கே பெருமாளை தியானம் பண்ணுறதுக்கு தானே, மனனம் பண்ணுறதுக்கு தான் அங்கே உட்கார்றா. அப்போ இவருக்கும் அந்த தபஸு வருது அவளால். அதனால் இந்த இடத்துல தவமுடைய அது ஒரு பெரிய தபஸாக இது மாதிரி ஒரு பாக்கியமெல்லாம் கிடைக்கும். அதையும் அப்படியும் சொல்லலாம். அதனால் தவமுடையனாவேன்னு இந்த இடத்துல சொன்னார். ஏன்னா அவள் தபஸ் பண்ணுறதுக்கு தகுந்த சாபாசியமாக இருக்கக்கூடிய இடமா கம்பமாக இருக்கிறதுனால. சரி, இப்போது இந்த பாசுரத்துக்கு இன்னும் முழு அதான் உள்ளர்த்தமெல்லாம் பார்க்கவே இல்லை, அதுலேயும் முடிச்சிட்டோம். இப்போது தம்பகமாக இருக்கும் தவமுடையனாவேனேன்னு இங்கே சொல்கிறதுனால ரெண்டு விதம். அதாவது வராக நாயனார் சர்ம ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு தடவை சரணாகதி பண்ணவன் மறிக்கிற காலத்தை ததஸ்தம் மிருயமானந்து காஷ்டபாஷான சந்நிபம், கட்டையை போல கல்லை போல இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறார். அகம் ஸ்மராமி மத் பக்தம், நான் அவனை நினச்சி ஆயுஷ்னு போகிறேன் என் இடத்துல சரணாகதி பண்ணவனே அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல திருவேங்கடமலையில் கம்பமாக இருந்தால் கூட பெருமாள் நினச்சி ஆயுஷம் போகிறேன்னு தானே சொன்னான். இவன் கல்லை போல ஒன்றுமே இல்லாத இருந்தான்னா கூட, உணர்ச்சி வசம் இல்லாத இருந்தான்னா கூட பெருமாள் அகம் ஸ்வராமி பக்தன் நயாமி பரமாகுது. அதனால் இங்கே அந்த கம்பமே தபஸா என்ன
அது பாகவதாளுக்கு உபயோகப்படுற தன்மையாக இருந்ததுன்னா அதுவே ஒரு பெரிய தப்போபலம் தான். அந்த தபஸை உடையவனா ஆறேன் அப்படின்னு சொல்கிறேன். சாதாரண கம்மம், அதாவது சரணாகதன் கல்லை போல கட்டை போல இருந்துட்டான்னா பெருமாள் அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்கிறார். அது சரி. ஆனால் அந்த கல்லை போல இருக்குச்சே, அந்த கல்லாகவே இருந்து அந்த கல் எப்படி இருக்கும்? பாகவத்தாள் ஆச்சாரியாள் அதில் சார்ந்துன்னு பண்ணக்கூடியதானே சன்னிவேசத்தை உடைய கல்லாக இருந்தால் அதுவே ஒரு பெரிய தபஸ் தான் லவுக்கு. எல்லாம் சரணாகதியார தபஸை பண்ணுறவன் தான் கல்லா போனால் கூட பெருமாள் உயர்ந்த கதிக்கு அழிச்சின்னு போகிறேன் தான் நினச்சின்னு சொல்கிறார். அதனால் அப்போ அவன் ஏற்கனவே அந்த நியாசமாகிற தபஸை அனுஷ்டித்தவன். இப்போ அதனால் அவன் கல்பிறவி எடுத்தால் கூட அது பாகவதாளுக்கு ஆச்சாரியோத்தமர்களுக்கு சார்ந்துன்னு தபஸ் பண்ணுறதுக்கு கூடியது இருந்துன்னா அது ஒரு பெரிய தப்போபலம் தபஸு அப்படின்னு இந்த இடத்துல அதையும் சூச்சிப்பிச்சு காமிக்கிறார். கம்பமதையானை கழுத்தகத்தின் மேல் இருந்து எல்லாரையும் பார்க்குறவாள்லாம் நடுங்கும்படியா, கம்பம் அப்படின்னா நடுக்கம்னு அர்த்தம். மத யானையை பார்த்தா எல்லாருக்கும் நடுக்கம் வரும். இல்லை அப்படி அப்படி இருந்து அது கழுத்து மேலே ஏறி அந்த நடுக்கம் மற்றவாளுக்கு நடுக்கம் வருது. இவர் ராஜாவானதுனால இவருக்கு அது செஞ்சு கொடுத்து இது பண்ணுறது, அது மேலே இவர் ஏறிக்கிறார். அப்படியே சகல இதையும் நுகர்றார், நலன்களையும். அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் செல்வமும் வேண்டாம், இந்த மண்ணரசும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எம்பெருமானீசன் எழில் வேங்கடமலமேல், எம்பெருமான் எனக்கு சுவாமியாக இருக்கான், இல்லை ஈசனாக இருக்கான், எல்லாருக்கும் நியமிக்கக்கூடியவனாக இருக்கான். அகில ஜெகத் சுவாமி அஸ்மத் சுவாமின்ற ரீதியில் அப்படிப்பட்ட எழில் வேங்கட மலமேல் எல்லாருக்கும் அவன் சுவாமி தான், ஈசனாக இருக்கான். ஆனால் எனக்கு எப்படி இருக்கான்? எம்பெருமான், எனக்கு எம்பெருமானாக இருக்கான். அதாவது விசேஷித்து அனுகிரகம் பண்ணுறவனாக இருக்கான். ஏன்? அதான் இந்த சரணாகதனால விசேஷித்து அனுகிரகம் பண்ணுறான். அது அதனால் எம்பெருமானீசன் எழில் வேங்கடமலமேல், அந்த எழில் வேங்கடமலமேல் இந்த தேஜஸ் பொருந்தியதான மலை, அதில் தம்பகமாய் நிற்கும். என்ன தேஜஸ்? எல்லா தேஜஸும் இருக்குது. அப்படிப்பட்ட வேங்கடமலை அப்படின்னு சொல்கிற. இந்த அரசுலாம் வேண்டாம். அப்போது எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், எனக்கு உபகாரம் பண்ணக்கூடியவன், என்னை ஆட்கொள்ளக்கூடியவனாக இருக்கானே, அந்த எம்பெருமான் மலை மேலே அந்த பாகவதாளுக்கு உண்டான ஸ்தம்பமாக, கம்பம் அப்படின்னா ஸ்தம்பத்துக்கும் பேர். அதான் அந்த கம்ப மத யானைன்ற இடத்துல நடுக்கத்தை உண்டு பண்ணுறது கூடிய மத யானைன்னு சொன்னோம். மத யானையை இதிலேயே கட்டி வச்சிருப்பா, கம்பத்திலேயே கட்டி வச்சிருப்பா சங்கிலி போட்டு. அந்த மாதிரி அந்த நடுக்கம் வர்ற யானையை மீறி போகாதபடிக்கு கம்பத்தில் கட்டிருக்காளே, அந்த மாதிரி அந்த நடுக்கம் விடுற யானை, அதான் மத யானை. நடுக்கம் மத யானை வெளியில் போய் அது
துன்பமெல்லாம் மற்றவாளுக்கு விளைவிக்கக்கூடாதுன்னு அதை அப்படியே கட்டி போட்டு வைக்கிறாளே கம்பத்தில், ஒரு கல் கம்பத்தில் தான் கட்டுவார்கள். ஆன மாதிரி இப்போ இந்த இடத்துல என்ன, இந்த கம்பமாக இருந்தாக்கா தபஸ் பண்ண பாக்கியம் கிடைக்கிறது. தபஸ் பண்ண பெருமை. ஏன்னா பாகவதாள் எம்பெருமானுடைய திருவஷ்டாட்சராதிகளை மனனம் பண்ணுறா அந்த இடத்துல. இந்த தம்பமாக இருந்தாலே அங்கே வைகுண்டத்துக்கு போய் யுவராஜ பட்டாபிஷேகம் ஆகிட போகிறது. அதனால் இந்த அரசு என்னத்துக்கு வேணும்? கம்பமத யானை கழுத்தகத்தின் மேலிருந்து இன்பவரும் செல்லும் இவ்வரசும் யான் வேண்டேன்னு. இந்த இன்பவரும் செல்லும் என்னத்துக்கு? இங்கே எல்லா நாளும் என்ன அனுபவிக்கிறது? இந்த மாதிரி கம்பமாக நின்று பாகவதாளுக்கு ஆச்சாரியாதிகளுக்கு நாம் சாபாசியமாக இருக்கிறதுக்கு உண்டான கம்பமாக இருந்தால் அவளே நமக்கு நல்ல கதியை கொடுத்துறதுக்கு உண்டான வழியை காண்பிக்க போகிறான். இல்லை அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுக்கு நாம் உபகாரம் பண்ணக்கூடிய ஸ்தம்பமாக இருக்கும். அப்படி அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அது நடுக்கத்தை தரக்கூடிய யானை, மத யானையை கட்டின கம்பம் மாதிரி இல்லாமல் ஆச்சாரியர்கள் மந்திர ஜபங்கள் பண்ணக்கூடிய போது சார்ந்துக்கக்கூடிய கம்பமாக எம்பெருமான் எழில் வேங்கட மலைமேல் அப்படின்னு அது அந்த மாதிரி இருந்தால் அந்த கம்பத்துக்கு என்ன ஆகுது? கல்லாக இருக்கிற கம்பமாக இருந்தால் கூட நான் நினச்சி ஆஷம் போகிறேன்னு சொன்னானோ இல்லை, கல்லாக இருந்தாலும்னு. அதனால் இந்த கம்பத்துக்கு ஏற்றம் அது இந்த மாதிரி கம்பம் எங்கே இருக்கும்? ஏற்றமுடைத்தான கம்பம் ரோட்டில் போகிற வர வழியெலாம் இருக்குமா? இருக்காது. எம்பெருமான் பொன்மா தான் திருவேங்கட மலையில் தான். அதனால தான் அந்த இடத்துல எழில் வேங்கட மலை மேல்னு சொன்னேன். எழில் என்ன? ஆச்சாரியாலாம் பெருமாளை சேவிக்கிறார். ஆச்சாரியாலாம் பெருமாளை சேவிக்கிறார். அப்படி தானே பெருமை மிகுந்ததானே திருவேங்கடம். அதில் நான் கம்பமாக பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறேன். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தோரவே நமாஜுண்டோபாதினிஜ்வர்யான் பஜேஷம் ஸ்ரீரங்கபூர்வசடதிதிசானபதா ஸ்ரீவத்சம்சுலம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.